ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது வெஜிடபிள் நக்கெட்ஸ். இது வந்து ஈவினிங் ரெசிபி. இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது. அதாவது வெஜிடபிள்ஸ் வந்து சாப்பிடாதவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ணி கூட கொடுக்கலாம். அதாவது முட்டைக்கோஸ், பட்டாணி, கேரட் இதெல்லாமே சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு பன்னீரும் ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் நக்கெட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் 50 கிராம்ஸ் பச்சை பட்டாணி, 50 கிராம்ஸ் ஸ்வீட் கார்ன், ஒரு உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு எடுத்திருக்கேன், 50 கிராம்ஸ் கேரட், 50 கிராம்ஸ் கேப்சிகம் அதாவது குடமிளகாய், 50 கிராம்ஸ் வந்து முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். வெஜ் நக்கெட் செய்கிறதுக்கு கட்டாயம் வந்து பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். இது வந்து நம்ம 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை வந்து பாதி போட்டுட்டு மீதி வந்து நம்ம டிப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சாட் மசாலா கொஞ்சமாக எடுத்துக்கலாம், அதாவது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். சில்லி ஃப்ளேக்ஸும் ஹெர்ப்ஸும் வந்து 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாயை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வேக வைத்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம், பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன், முட்டைக்கோஸ், கேரட், இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய், குடமிளகாய், இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஹெர்ப்ஸ், கொஞ்சமாக சாட் மசாலா, தேவையான அளவு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சாட் மசாலாலேயே உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ராக் சால்ட். பிரெட் க்ரம்ஸ் வந்து நம்ம பாதி போட்டுக்கலாம் பைண்டிங்காக, மீதி வந்து டிப் பண்ணுறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஊறணும், அதாவது பிரெட் க்ரம்ஸ் வந்து போட்டதுனால நல்லா சாஃப்டாகும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பாலாக போட்டுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதாவது இருக்கிற தண்ணியெல்லாம் இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து நல்லா உறிஞ்சிடும். நம்ம வேணும்னா தண்ணி பற்றலைன்னா இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்குது. இந்த சைஸில் வந்து எடுத்துக்கலாம். உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்கொயர் இல்லைனா ரெக்டாங்கிள் அந்த ஷேப்பில் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையுமே உருண்டைகளாக உருட்டிட்டோம். இப்போ வந்து என்னென்னா இந்த மாதிரி ஓவல் ஷேப்புக்கு அப்படியே பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சிக்கலாம். நம்ம வந்து ஒன்று ஸ்கொயர் இல்லைன்னா ரெக்டாங்கிள், நம்ம இந்த மாதிரி அதாவது கொழுக்கட்டை ஷேப்லேயும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து என்னென்னா ஈஸியாகவும் நம்மளுக்கு வேகும். அதாவது டீப் ஃப்ரை பண்ணுறப்போ நம்மளுக்கு வேகிற டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கும். அதாவது உள்ளேயும் சீக்கிரமாக வந்துடும். எவ்வளோ தின்னாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உள்ளே இருக்கிற மாவு வெஜிடபிள்ஸ் வந்து சீக்கிரமாக வேகும். அதனால் நான் இந்த ஷேப் எடுத்துருக்கிறேன். ஃபிஷ் ஃபிங்கர் ஷேப் அது மாதிரி நம்ம எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் மைதா. இது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம், பெப்பர் கொஞ்சமாக. இது வந்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆப்ப மாவுக்கு கரைக்கிற பதத்தில் கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சிட்டோம். இந்தளவுக்கு தண்ணி மாதிரி கரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி பிடிச்சி வச்சுருக்கிறோம். இதுக்குள்ளே டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் மேலே போட்டுட்டு டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் மேலே அப்படியே தடவிக்கலாம். இது அப்படியே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இது மாதிரி எடுத்து இப்போ எல்லா பாலையும் நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எல்லா நக்கட்ஸையுமே அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் இது 4க்குள்ளேயும் நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இதை டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸை வந்து மேலே தூவி இப்போ தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோம்னா ஈஸியாக டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஏன்னா அந்தந்த டைம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம எல்லா நக்கட்ஸையும் இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம்.
நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கலாம். எண்ணெயை நல்லா வடிச்சுக்கோங்க. நம்ம டிஷ்யூ பேப்பர் மேலே வச்சிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டோம். இது வந்து என்னென்னா ஒரு 5 பீஸ் மட்டும். இது வந்து நம்ம ஒரு 1 மந்த் வரைக்கும் தனியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குது. எப்போ வேணுமோ நம்ம அப்போ சூடாக சுட்டு சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு வெஜ் நக்கட்ஸ் ரெடி. நான் வெஜிடபிள் நக்கெட்ஸ் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.